கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோவின் வாயிலாக விழித்துக்கொள் என்ற அந்த தலைப்புக்கு நேராக இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து ஆவியானவர் சொல்கிற காரியங்களை நாம் கேட்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பார்த்துட்ருக்க வீடியோவில் யாராக இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு காரியத்திற்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நன்மைக்காக, ஏதாவது ஒரு தேவைக்காக, ஏதாவது ஒரு முடிவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஆமென். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை கர்த்தருக்கு நேராக நடத்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளின் முடிவுக்காக காத்திருக்கிறவர்கள் நாம் அல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. அன்றைக்கு வேதத்தில் எலியாவை பார்க்கும் பொழுது நான் என்ன பண்ண வேண்டும்? மறிக்க வேண்டும் என்பது எலியாவின் முடிவு. எலியா எதற்காக சிறைச்சாலையில் காத்திருக்கிறாங்க? எசபேல் வந்து என்னை கொன்று போட்டு விடுவாள் என்று பயந்து நான் மறிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழே காத்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய முடிவு என்னவா இருந்தது? அவனை கர்த்தர் சுழல் காற்றினாலே உயிரோடு எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை தான் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நீங்கள் காத்திருக்கிறது என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் முதலாவது வைக்காதீர்கள். ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. எப்படி தேட முடியும்? ஏதாவது ஒரு சூழ்நிலையின் வாயிலாக தான் கர்த்தர் அவருடைய நீதிக்கு நம்மை என்ன பண்ணுவார்? நடத்த ஆரம்பிப்பார். அந்த நீதியின் பாதையில் நம்மை துவங்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கும் ரொம்ப நாளாக காத்திருந்து அழைச்சி போயிருக்கீங்களா? நெடுங்காலமாய் காத்திருக்குது இருதயத்தை இழைக்க பண்ணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ காத்திருக்கிற நாட்கள் உன்னை உயர கொண்டு போக போகிறது. அல்லேலூயா. இந்த காத்திருப்பின் நாட்கள் இல்லாமல் கர்த்தரால் நம்மளை என்ன பண்ண முடியாது? உயர்த்த முடியாது. ஓகே, ரொம்ப வருஷமா ரொம்ப நாளாக கர்த்தருக்காக காத்திருக்கீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக உங்களோடு பேசுகிறார். நான் உன்னை உயர எழும்ப பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த நாட்களை கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் நமக்கு தரப்போகிறார். ஆமென். இன்றைக்கு இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவார்? அந்த வியாதியை குணப்படுத்த சில காலங்களில் அவங்க என்ன பண்ணுவார்? அந்த ஜேர்னியில் தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, செக்கப்ஸ்லாம் வாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணி நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க. இல்லை ஒரு சிவியரான ஒரு வியாதி இருக்குது, ஒரு பலவீனம் இருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் நம்மளை என்ன பண்ணுவாங்க? அட்மிட் ஆக சொல்லுவாங்க. எதற்காக? உங்களை குணப்படுத்த அவளுக்கு சில நாட்கள் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் பிரியமான தெய்வ ஜனமே, கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர எழும்புவதற்காக, உயர அல்லேலூயா பெரிய காரியங்களை செய்வதற்காக அவரும் காத்திருக்க வச்சிருக்கார். ஆமென். அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி அந்த வியாதிக்கான ட்ரீட்மெண்ட் நேரத்தில் முடிஞ்சு சுகமாகி ஒரு பேஷண்ட் வழியே வராங்களோ, இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தருக்காக காத்திருப்பேன்னா நிச்சயமாகவே கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. அந்த ஜேர்னியில் கர்த்தர் உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? காத்திருக்கிறது இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நிச்சயமாய் கர்த்தருக்கென்று காத்திருக்கவளை அவர் என்ன பண்ணுவார்? உயர எழும்ப பண்ணுவார். ஆமென். இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு நேரடியாக பேசுகிறார். கர்த்தர் தந்த வார்த்தைக்காக கண்களை மூடி செபிப்போமா? நான் ஈசிக்கிறான் என் பரலோக தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வந்ததுக்கு நன்றி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளும் ஆண்டவரே கழுகுகளைப் போல சட்டைகளை அடைத்து உயர எழும்புவார்கள் என்ற வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கேட்க போகிற எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவளை உயர பண்ணுவதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you so much all. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.